நாம சொல்றதுக்காக பத்திரிகை பக்கத்துல ஒரு 10 நிமிஷம் அடையாளம் சொன்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு உண்மையிலே. இப்போ ரீசெண்டா ஒரு சமாதானம் சொல்றோம் அப்படின்னாங்க, எனக்கு டாக்டருக்கு 2வது டெலிவரி இப்போ 2 நாள் நடந்தது. ஆக்சுவலா சொல்லணும்னு தோணிச்சு எனக்கு. அது டாக்டர்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு 3 நாள் ஆச்சு. ஒரு குருஜிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அது என்ன ஆச்சுன்னு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் குழந்தைய பிறந்ததுன்னு ஒரு குழந்தை கலையாக இருக்கு. ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட். ஒவ்வொரு இது மட்டும் இல்லை, நிறைய சமாதானம் குருஜி பற்றி சொன்னால் நிறைய சமாதானம் சொல்லலாம். அவங்க 100% உங்களுக்கு உரிமையோட அணுக அந்த இடத்துல இருக்கு. எல்லாருமே எப்போ நீங்க வந்தாலும் சேம்பர்ல வந்தாலும் பாருங்க இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் நாமா சொல்லிட்டு போனா அதுக்கு பலனுக்கு குருவி பார்த்துட்டே இருப்பார். அவர் அண்ணாந்து பாருங்க பரவாயில்ல. அதே மாதிரி எனக்கு அடுத்து கோபால ஒரு இடம் தான் அவரை பார்த்தாங்க. சொன்னாங்க ஒரு இடம் பார்க்கும்போது இந்த சமாளிக்க சொன்னா உடனே அடுத்த சடம் உடனே ஏற்பாடு பண்ணார். எங்களுக்கு ஒரு பாக்கியம். அதனால எல்லாருக்கும் பகவானுடைய குருநாதர் அறிஞர்ல எல்லாம் கண்டிப்பா சௌக்கியமா அவளுக்கு என்ன தேவையோ எல்லாம் நடக்குங்கிறது உறுதியோட சொல்லி ஏற்படுங்க. ராதே ராதே. நம்ம நியூ டெல்லி மாங்கலம் சார்பாக அவருக்கு ஒரு சின்ன மரியாதை. நம்ம பாகவதர் அருணாச்சலம் பாகவதர் அவருக்கு ஒரு சின்ன மரியாதை. குருஜிட்ட வந்து நான் கவர்மெண்ட் மெட்ராஸ் தாசில்தாராக இருந்தேன்னா எனக்கு அப்போ சர்வீஸில் என் பையன் தான் படித்தோம்னா ஒரு சேர்த்து எனக்கு பொண்ணு பையன் கல்யாணம் அவர் தான் பண்ணி வச்சார். நான் பையன் கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு 2 நாள் மேலே சீலே போட்டேன். சீல் புது பண்ணேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை போட்டு இருந்தேன். இதே ட்ரெஸ்ஸு சீக்கிரம் போயிட்டு இருந்தேன். 40 வருஷம் வயது. அவர் சொன்ன நீ வேலை பார்த்து போது எங்கிட்ட 10 ரெண்டா வந்தேன். நான் பிஆர்எஸ் வந்து மாமி 10 ரெண்டு மாமி பிஆர்எஸ் வந்தோம். 2 பேர் வேலை செய்ய ஒரு 4 மணி ஏற்று பண்ணிட்டு இதுதான் எனக்கு நடந்துருக்கு. ஒன்றுமே கவர் பண்ணுறது எல்லாரும் பாட்டாங்க பண்ணுறாங்க. சின்சியரிட்டி போட சொல்கிறேன். சாரி, அப்படியே உட்காந்து இந்த வீடியோ அப்படியே இது பண்ணுங்க. உட்காந்து அப்படியே வீடியோ எடுங்க முடிஞ்ச வரைக்கும். அவ்வளோ பண்ணுவோம். நாம திங்கிறோம், நாம சொல்லி எல்லாமே கல்யாணம் மட்டுமே எல்லாமே நடக்கும். எதை கண்டல் கொடுப்பார் மரணம் சின்சியரா. சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய. அடுத்தது நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம பிராமண சங்கம் காமராஜ் மற்றும் பிராமண சங்கத்திலிருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. முக்கியமாக நம்மளுடைய வேண்டுகோள் கேட்ட இங்கே வந்து பிராமண சங்கத்தில் நம்ம காமராஜனுடைய மேக்ஸிமம் வருது. அதுலேயும் நம்மளுடைய நியூ டெல்லி மாங்கலத்துடைய விஷயங்கள்லாம் போடுறோம். அவ்வாறு அதை எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன். அதனால இன்னும் நிறைய நமக்கு திருமண வாய்ப்புகள் வருது. அதனால அவ்வாறெல்லாம் இல்லாமல் நியூ டெல்லி மாங்கலம்னு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவ்வாறு ஒரு சின்ன மதிப்பு மரியாதை பண்ணணும் அப்படின்றதுக்கு முதல்ல வெங்கட்ராமன் சார் அவர் தான் விபியாக இருக்கார். அதுக்கடுத்தது பட்டிமங்கலம் சேகர் சார், பட்டமங்கலம் சேகர் சார் வாங்க சார், வாங்க ஒரு நிமிஷம். அதுக்கடுத்தது மங்கநல்லூர் பாபு வாங்க சார். அதுக்கப்புறம் சிட்டி யூனியன் பேங்க் அதில் டிஜேமா இருக்க ராமசாமி வாங்க சார். வாங்க உட்காருங்க சார். வாங்க சார் வாங்க அப்படியே சொல்லுங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க சார். சார் ஒரு நிமிஷம் வாங்க. முடியலையா பரவாயில்ல. இவங்களுக்குலாம் ஒரு சின்ன நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை செய்யறது. வயசானவங்க எங்களுக்கு வந்து அவர் வழிகாட்டி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மெட்ராஸில் வந்து ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று போடுறோம். அதில் வந்து இப்போ வந்து வயசானவங்களாம் நம்ம நிறையா பேர் இருக்கா, வட மாநிலத்தில் நிறைய பேர் இருக்கா, பொருட்கள்லாம் இது கூட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நம்ம உத்வேகமே வெங்கட்ராமன் அம்மா தான். இதுபோல் உங்களை இணைச்சி எங்கள்கிட்ட வந்து உங்களை வந்து எல்லாமே பண்ணிட்டு அவர் தான்.
அதுக்கு பெரிய கரகோஷத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நியூ டெல்லி மாநிலத்தினுடைய அட்மின் அவர் நெய்வேலி பட்டாபிராமன் சார் அவர் வந்திருக்காரு. நெய்வேலியில் இருக்கவங்க சுற்றுவட்டத்தில் இருக்காங்களா அவர் தான் நம்மளுடைய அட்மின். அவர்கிட்ட நீங்கள் அவங்களுடைய இதெல்லாம் நீங்கள் பேசிக்கலாம். உங்கள் பக்கத்தில் நெருக்க தூரத்தில் இருக்க அவர்கிட்ட பேசலாம். வாங்க சார் பட்டாபிராமன் சார். அவருக்கு ஒரு சின்ன மகன் கிடையாது. அதாவது நம்ம நியூ டெல்லி மாநிலத்தில் இணைஞ்சிருக்கக்கூடியவரெல்லாம் எந்த காசு பணத்துக்காகவும் இல்லை, சர்வீஸ் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு தரேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 175 அட்மின் ஆல் இந்தியா வெளிநாட்டிலையும் நமக்கு வெளிநாட்டில் 42 கண்ட்ரில இருந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க மெம்பர்ஸ். ஸோ ஆல் இந்தியாவில் எத்தனை அட்மின் 175 பேர் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் என்னால உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு முன் வந்தவா தான். ஸோ அவரால் தான் நமக்கு நிறைய திருமணங்கள் தான் நடக்குது. மாசத்துக்கு 80 திருமணம் நம்ம பண்றோம் அப்படின்றாங்க இவாளால தான். அதனால அவருக்கு ஒரு சின்ன மரியாதை. ஒரு சின்ன ஒரு இது, அதாவது வைத்தியநாதன் இருக்கல ஒரு நிமிஷம். அவர் நம்ம நியூடெல்லி மாநிலம் இருக்காங்க. நீங்க 2 வாரம் உங்களை பத்தி சொல்லுங்க. அவர் சொன்னார் கடலூர்ல நான் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா ஹெல்ப் நான் செஞ்சு கொடுக்குறேன். நமக்கு பழக்கப்பட்டவாங்க நம்ம நியூ டெல்லி மாகாணத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்ல, கடலூர்ல என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுவோம் அத்தனை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா நம்ம இதுல. இன்னைக்கு அவங்க நான் ஸ்பெஷலா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவருக்காக ஒரு சின்ன மரியாதை பண்ணிருக்கேன். எல்லா பேரண்ட்ஸும் அந்த மாதிரி வரணும். ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா ஊர்லயும் நடத்தணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதுக்காக எல்லாம் செய்யணும் அப்படின்னு என்னோட விருப்பம். அந்த விருப்பத்துக்கு கை போக்குறவா அவளுக்கு ஒரு சின்ன மதிப்பரியாதை பண்ணணும்னு வரணும். இதுல பதிஞ்சவா கிராம குழந்தைங்க எல்லாருக்கும் சீக்கிரம் திருமணம் ஆகுது. கடவுளை அடுத்த சுப்பிரமணியகிருஷ்ணன் இவரை நாம் மரியாதை பண்றதுக்கு ஒரு சின்ன இது உண்டு. ஏன்னா சாத்தப்பாடியில நான் சின்ன குழந்தைய பிறந்து வளர்ந்து ஓடி விளையாடினதுலாம் அந்த சாத்தப்பாடி கிராமத்துல தான். அதனால அதுல இவரும் என்னுடைய சொந்தக்காரர்கள் ஒருத்தர் தான். அவரை நான் ஸ்பெஷலா கூப்பிட்டு இங்க ஒரு சின்ன மதிப்பறை அவரு சொல்லியிருக்காரு, நம்ம இங்க சிதம்பரத்துல எல்லாம் வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உத்வேகமா இருந்தவர். அவருக்கு ஒரு சின்ன மதிப்பறையாது. அனைவருக்கும் நன்றி. வருக வருக என்று எல்லாரையும் வரவேற்கின்றேன். இதை தலைமைப்பொறுப்பு ஏற்று கோபாலகிருஷ்ணன் அவர்களும் வாசு அவர்கள் இடம் கொடுத்து எல்லா உதவியும் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். நமது பிராமண சங்கம் பிராமண சமுதாயம் எழுச்சி மிக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லோரும் முதலில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாங்கள் 1985 பழனியை மகாநாடு நடத்தினோம். அப்பொழுது 10 லட்சம் பேர் சிதம்பரத்திலிருந்து எல்லா ஊரிலிருந்து பழனியில் மிக சிறப்பு அந்த பிராமண சமுதாயம் இப்பொழுது எழுச்சி குறைந்து விட்டது. காரணம் நம்முடைய ஒற்றுமை வேண்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, பெண் வீட்டுக்காரர் விட்டு கொடுத்து போய் நம் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கண்டிப்பாக அந்த திருமணத்தை நடத்த வேண்டும். நமது பிராமண சமுதாயத்தில் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் திருமணம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வர வேண்டும். எல்லாரையும் மறுபடியும் ஒரு வருகவரை என்று வரவேற்று மகிழ்ச்சி
சியூபி, அதாவது சிட்டி யூனியன் பேங்க். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி எல்லாத்துக்கும், ஏன்னா நம்ம இவர் காமகோட்டி அவருடைய பொண்ணு, அவருடைய சொந்தக்கார பொண்ணுக்கு நம்ம நியூ டெல்லி மாநிலத்துக்கு தான் கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து அவர் சொல்லுவார், என்ன கோபாலகிருஷ்ணா, நான் எல்லாரையும் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால அந்த நேரத்தில் நான் சொன்னேன், நம்ம நியூ டெல்லி மாநிலத்துக்கே நம்ம ட்ரஸ்ட் ஆகிருக்கோம் சார், அந்த ட்ரஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னா என்னுடைய பேங்க்ல நீங்க ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னவர் சிட்டி யூனியன் பேங்க். அவர் டிஜிஎம் அவர் வந்திருக்கார். அவர் ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவார். ஏன்னா நம்முடைய இந்த பிராமண சமூகத்தினுடைய திருமணம் நடத்தக்கூடிய இந்த குழு மற்றும் பிராமண சங்கங்கள் இதெல்லாம் ஒத்துழைப்பு தரக்கூடிய அளவுக்கு அவர் ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவார். விருப்பமாக ஒரு பிராமண சமூகத்தில் ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படப்படுறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நடத்துறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து எல்லாருமே இப்போ வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவா. ஆனால் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு யோஜனை வரும், ஏன் போகணும்னு. ஏன்னா இப்போ நம்மலாம் வந்து பொண்ணு பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கோம். பொண்ணு பிள்ளைகள் ஒரு வயசு வரைக்கும் கல்யாணத்தை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. நான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசுவேன், மனசில் வருத்தப்படுறாங்க. 28 வயசு 24 வயசுல குழந்தை வேலைக்கு போகுது, பொண்ணு குழந்தை வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே நிறைய அப்பா அம்மா நம்ம என்ன பண்றோம், பொண்ணை கேட்டு தான் எல்லா முடிவு எடுக்கிறோம். பொண்ணை கேட்கணும். ஆனா சமுதாயத்தில் எப்படி சொசைட்டில பணக்காரனா ஏழையான பார்க்கக்கூடாது. வந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா, அந்த பையன் நல்ல பையனா இருக்கானா, இதெல்லாம் பார்த்து கொடுக்கறதுக்கு அப்பா அம்மாவால தான் முடியும். அந்த குழந்தைக்கு நம்ம தான் எடுத்து சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து மாயாவரத்தில் இருக்கோம். நாங்கள் 3 பேர் வேத பாரதி இதெல்லாம் நடத்தினோம். குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவே கிருஷ்ணன் ஜெகநாச்சியை வரவழைச்சு ஒரு 50 குழந்தைகள் 50 அம்மா அப்பா வரவழைச்சோம். 100 குழந்தைகள் அம்மா அப்பாவையும் வரவழைச்சு ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணாங்க. கல்யாண மண்டபம் நம்ம பிராமின் கல்யாண மண்டபம் தான். சாப்பாடு, காலையில் டிஃபன், மத்தியானம் காஃபி எல்லாமே கொடுத்தோம். ஆனால் ஒருத்தர் அழிச்சு நடந்து நாங்கள் ஒரு 25 பேர் வீடு அலைஞ்சோம். நீங்கள் கொஞ்சம் அப்பா அம்மா வந்து குழந்தை அழிச்சிருவோம், இல்லை என் பொண்ணு வரமாட்டா, என் பொண்ணு கொஞ்சம் காப்பால எழுதுக்கிறதுக்கு லேட் ஆகும், எவ்வளவு சொன்னா தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்க பொண்ணு ஒரு 10வது படிக்கிற பொண்ணு, 8வது படிக்கிற பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? நீ ரோட்ல போவோம், எவ்வளோ கூப்பிடுறான்னு சைக்கிள் ஏறிடுறது, டிவி சுற்றி ஏறிடுறது, இதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக சொன்னேன். கவுன்சிலிங் கொடுத்தார் குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைய தனியாக வச்சு கவுன்சிலிங் கொடுத்தார். அப்பா அம்மாவை அந்த குழந்தைக்கு எப்படி நடந்துக்கணும்னு கவுன்சிலிங் கொடுத்தார். ஒவ்வொரு குழந்தையும் வீட்டுக்கு வந்தோடனே ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு அம்மாட்ட போய் சொல்லுவோம். சும்மா உங்க ஸ்கூல்ல இதெல்லாம் வேலை அப்படின்னு தட்டினோம்னா அது எங்க சொல்றதே தெரியாது. நல்ல விஷயம் நடக்கிறது சொல்றதே தெரியாது. அது உள்ள ஆதங்கம் இருக்கும்போது யார்கிட்டயாவது போய் சொல்லணும். சொல்லும்போது அந்த குழந்தை திசை மாறி போகுதுங்கிறத ரொம்ப அழகா சொன்னார். அவ்வளவுதான் விஷயங்கள் நடக்கிறது நாட்டில். நம்ம எதை பத்தியுமே கவலைப்படுறதில்லை. நம்ம சமூகம் இருக்கு, நம்ம எப்படியா இருந்தாலும் வளர்ந்துருவோம், நம்ம நல்லா வளர்ந்துட்டோம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சோம். அதெல்லாம் காலமா போயிடுது. இன்னைக்கு எல்லாரும் நமக்கு ஈக்குவலா இருக்க, நமக்கு மேல போயிட்டோம். நம்ம அதே நினைச்சா போயிட்டோம். உண்மையிலே நம்ம சமூகத்தை